எங்கள்ல நாங்க நினைக்கிறேன் மாஷா அல்லாஹ் நல்ல தொழுறம் தானே, நீ எப்ப சரி கொஞ்சம் ஒரு மியூசிக்கை கேட்டா என்னதான் ஆக போகுது, எப்ப சார் ஒருக்கத்தானே அப்பா நாங்க ஒரு டிவியை பாக்குறோம், ஒரு படத்தை பாக்குறோம், ஒரு ஹராத்தை பாக்குறோம், எதனாலும் நாங்க பாக்குறது இல்லை. கண்ணியமானவர்கள் உலமாக்கள் எழுதுனாங்க, ஒரு மனிதர் இஷாக்கு போறோம் தக்பீரை கட்டி தொழுகிறாரு. சுபோக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. சொல்லுவேன் உதாரணத்துக்கு ஒரு 1000 ரக்காத் அந்த டைமுக்கு தொலையிலும் உதாரணத்துக்கு 1000 ரக்காத் தொழுந்திக்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு! 1000 ரக்காத்துல எத்தனை சுஜூத் செஞ்சிப்பார். அல்லாஹ்க்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு அமல் தொழுக, சுஜூத் செய்றார். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் 1000 ரக்காத் தொழுகிறதை விட ரோட்ல போக்குள்ள ஒரு பொம்பளைய பார்க்காம தனது கண் பார்வையை கீழே போட்டது அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமானது. சகோதரர்களே, நாங்க சரியா விளங்கி கொள்ளணும் மார்க்கத்தை. எங்கள்ல சார் நாங்க விளங்கிக்கிறது அமல்கள் நிறைய செஞ்சிட்டோம்டா பாவமும் அதோட சேர்ந்து தான் போகுது, நீ அதுல பிரச்சனை இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம தகுன் அஅபதன் நாஸ். மிகப்பெரிய தக்வாதார் யார் தெரியுமா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய அமல் செய்யறவர் இல்ல, ஹராத்துல இருந்து தன்னை கட்டுப்படுத்திக்கிறார் தான் இவர் தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தக்வாதாரி. அஅபதன் நாஸ், அல்லாஹ் கிட்ட ஆக இபாதத்துல நெருங்கினவர் யார் தெரியுமா? ஹராத்துல இருந்து தன்னை பாதுகாத்திக்கிறாரு, அதோட சேர்த்து அமல்களை செஞ்சு கொண்டு போறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் ஹராத்துல இருந்தும் பாதுகாத்து கொண்டு அமல்லையும் முன்னுக்கு போறாருண்டா ஃபஹுவ கைருன் இலா கைர், அது நலவுக்கு மேல நலவு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்ச நாள்ல அவர் அந்த முகர்ரப் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்ச கூட்டத்தில் அவர் சேர்ந்துருவார். கையேந்தினா துவா கபூல் என்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அல்லாஹ்வோட எப்படி தொடர்புண்டா அவர் கையேந்தினா அல்லாஹ் உடனே எடுப்பான். எப்படி சஹாபாக்களோட தொடர்பு இருந்துச்சோ இத மாதிரி ஒரு மனிதன் சும்மா சரி அவர் ஹராத்துல இருந்தும் பாதுகாத்துக் கொள்றாரு, அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறாருண்டா அமல்லையும் கூட அமல் செய்யறாரு. ஃபர்தானதோட சேர்த்து நிறைய சுன்னத்துகளை செய்யறாரு, சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறாரு, தஹஜ்ஜத் தொழுறாரு, இந்த மாதிரி நிறைய அமல்களை செய்யறாரு. கண்ணியமானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது இந்த மனிதனுக்கு சிறப்புக்கு மேல சிறப்பை கொண்டாந்து கொண்டே இருக்கும், அது எந்தவித சந்தேகமும் கிடையாது.